என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு விசித்திரமான உணர்வை மனிதனுக்குள் உருவாக்கும். நேற்று வரை நம்பிக்கையுடன் பார்த்த முகமே இன்று பயமாக தோன்றலாம். நேற்று வரை உறுதியாக இருந்த மனமே இன்று நடுங்கும் போல உணரலாம். இது பலருக்கும் வரும் ஒரு தருணம். அந்த தருணத்தில் மனிதன் தன்னை தானே கேட்பான், என்ன மாறிவிட்டது என்று. ஆனால் என் தங்கமே, உண்மையில் மாறிவிடுவது வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் மாறுவது நம் மனதின் நிலை. சோர்வு அதிகமாகும் போது, கவலை அதிகமாகும் போது, மனதில் இருக்கும் நம்பிக்கை சில நொடிகள் மறைந்து விடும். அந்த நேரத்தில் தான் நம்பிக்கையுடன் இருந்த முகமே கூட நமக்கு பயமாக தோன்றும். நீ நினைத்து பார், ஒரு அமைதியான குளத்தில் நீர் தெளிவாக இருக்கும் போது அதன் அடிவரை பார்க்க முடியும். ஆனால் காற்று அதிகமாக வீசியால் அந்த நீர் அலைபாயும். அப்போது அந்த குளம் மங்கலாக தெரியும். அதனால் அந்த குளத்தின் அடியில் எதுவும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அது இன்னும் அங்கேயே இருக்கிறது. காற்று அமைதியான பிறகு மீண்டும் தெளிவாக தெரியும். அதேபோல் தான் உன் மனமும். சில நேரங்களில் வாழ்க்கையின் காற்று அதிகமாக வீசும். கவலைகள், பொறுப்புகள், எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள், இந்த எல்லாம் சேர்ந்து உன் மனத்தை அலைபாயச் செய்யும். அந்த நேரத்தில் தான் உன் நம்பிக்கை கூட தூரத்தில் போய்விட்டது போல தோன்றும். என் தங்கமே, அந்த உணர்வு வந்தால் அது பலவீனம் அல்ல. அது மனிதனாக இருப்பதின் ஒரு பகுதி. ஒரு மனிதன் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவன் மனதில் சில நேரங்களில் பயம் வரும். ஆனால் அந்த பயம் அவனை நிரந்தரமாக பிடித்து வைக்க முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தி அந்த பயத்தை விட பெரியது. அந்த சக்தி தான் உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். அந்த சக்தி தான் உன்னை முன்னே செல்ல வைக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் நம்பிய விஷயங்கள் கூட நம்மை சோதிக்கலாம். அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல. அது நம்மை இன்னும் உறுதியான மனிதர்களாக மாற்றுவதற்காக தான். ஒரு மரம் காற்றில்லாமல் வளர்ந்தால் அது வலிமையாக இருக்காது. புயலை சந்தித்த மரங்களே வேர்களை ஆழமாக பிடித்து நிற்கும். அதுபோல வாழ்க்கையின் சோதனைகள் மனிதனை வலிமையாக்கும். நீ இன்று உணரும் பயம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு தற்காலிக நிழல் மட்டும். அந்த நிழல் கடந்து போகும். அதன் பிறகு மீண்டும் உன் மனதில் வெளிச்சம் வரும். என் தங்கமே, ஒரு இரவு மிகவும் இருளாக இருக்கும் போது கூட காலை வராமல் போகாது. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சூரியன் உதிக்கும் நேரம் வந்தால் அந்த இருள் முழுவதும் மறைந்து விடும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இந்த பயம் ஒரு இரவு மாதிரி. அது சில நேரம் மட்டும் இருக்கும். அதன் பிறகு உன் மனதில் மீண்டும் நம்பிக்கை உதிக்கும். நீ நேற்று வரை நம்பிய முகம் இன்றும் அதே முகம்தான். அது மாறிவிடவில்லை. உன் மனதில் இருக்கும் சோர்வு தான் அதை பயமாக காட்டுகிறது. அந்த சோர்வு மெதுவாக போய்விட்டால் மீண்டும் அதே நம்பிக்கை திரும்பி வரும். என் தங்கமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய வலிமை என்ன தெரியுமா? பயம் இருந்தாலும் முன்னே செல்லும் மனம்தான். பயம் இல்லாத மனிதன் வலிமையானவன் அல்ல. பயத்தை தாண்டி நடக்கும் மனிதன் தான் உண்மையாக வலிமையானவன். நீ அந்த மனிதன்தான். உன் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறாய். அதுவே உன் வலிமை. ஒரு நாள் நீ இந்த தருணத்தை நினைத்து பார்த்தால் ஆச்சரியப்படுவாய். அந்த நாளில் நான் இவ்வளவு பயந்தேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த நினைவு உனக்கு சிரிப்பை தரும். ஏனெனில் அந்த பயத்தை நீ தாண்டி வந்திருப்பாய். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் முழுமையாக மறைந்து போகாது. அது சில நேரங்களில் மட்டும் மறைந்து இருக்கும். மீண்டும் அது வெளிச்சமாக வரும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லும். அந்த நம்பிக்கை தான் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்றும். ஒரு நாள் உன் மனதில் இருக்கும் எல்லா பயங்களும் மறைந்து விடும். அந்த நாளில் உன் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு உன் உழைப்பின் பலன். அந்த சிரிப்பு உன் பொறுமையின் வெற்றி. என் தங்கமே, அதனால் பயத்தை பார்த்து பின்வாங்க வேண்டாம். அதை அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். வாழ்க்கை உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் நீ நம்பிய அந்த முகமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும்.
அந்த நாளில் நீ உணர்வாய், பயம் வந்தது தவறு இல்லை, அதை தாண்டி நடந்தது தான் உன் உண்மையான வெற்றி. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும். அந்த தருணங்களில் அவன் உள்ளம் முழுவதும் குழப்பமாகி விடும். நேற்று வரை நம்பிக்கை கொடுத்த விஷயங்களே இன்று சந்தேகமாக தோன்றும். நேற்று வரை உற்சாகமாக இருந்த மனமே இன்று அமைதியாகி எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தள்ளாடும். அந்த நிலை வந்தால் மனிதன் தன்னையே கேட்பான், என் உள்ளம் ஏன் இப்படி மாறி விட்டது என்று. ஆனால் என் தங்கமே, அந்த மாற்றம் வாழ்க்கையின் தோல்வி அல்ல. அது மனித மனத்தின் ஒரு இயல்பு. ஒரு கடல் எப்போதும் அமைதியாக இருக்காது. சில நேரங்களில் அலைகள் எழும், சில நேரங்களில் புயல் வரும். ஆனால் அந்த புயல் முடிந்த பிறகு கடல் மீண்டும் அமைதியாகி விடும். அதுபோல தான் உன் மனமும். நீ இன்று உணரும் பயம் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகும் உணர்வு அல்ல. அது ஒரு தற்காலிக தருணம் மட்டும். அந்த தருணம் வந்ததால் உன் வலிமை குறைந்து விட்டது என்று அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் வலிமையான மனிதர்களுக்கும் கூட அந்த மாதிரியான தருணங்கள் வரும். என் தங்கமே, வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகமாகும் போது மனதில் ஒரு அழுத்தம் உருவாகும். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும், வாழ்க்கையை நிலையாக அமைக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து மனதை சோர்வடைய செய்யும். அந்த சோர்வு தான் சில நேரங்களில் பயமாக மாறும். ஆனால் அந்த பயத்தின் பின்னால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அந்த உண்மை என்னவென்றால், நீ உன் வாழ்க்கையை பற்றி உண்மையாக கவலைப்படுகிறாய் என்பதுதான். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவன் மனதில் பயம் கூட இருக்காது. அதனால் தான் இந்த பயம் உன் உள்ளத்தில் இருக்கும் பொறுப்புணர்வின் அடையாளம். என் தங்கமே, ஒரு மலை மீது ஏறும் மனிதனை நினைத்து பார். அவன் கீழே இருந்து மேலே பார்க்கும் போது அந்த உயரம் அவனை பயமுறுத்தும். அந்த உயரத்தை பார்த்து அவன் மனதில் ஒரு சந்தேகம் வரும், நான் இதை கடக்க முடியுமா என்று. ஆனால் அவன் முதல் அடியை எடுத்து வைத்த பிறகு மெதுவாக அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். அவன் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அந்த உயரம் அவனை பயமுறுத்தாது. மாறாக அது அவனுக்கு ஒரு சவாலாக தோன்றும். அதேபோல தான் உன் வாழ்க்கையிலும் இப்போது இருக்கும் பயம் ஒரு பெரிய மலை போல தோன்றலாம். ஆனால் நீ தொடர்ந்து முன்னே சென்றால் அந்த பயம் மெதுவாக மறைந்து விடும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அது அவன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சில நேரங்களில் மெதுவாக பேசும். சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். ஆனால் அது ஒருபோதும் முழுமையாக மறைந்து போகாது. நீ நேற்று வரை நம்பிய அந்த முகம் இன்றும் அதே நம்பிக்கையை வைத்திருக்கிறது. அது மாறிவிடவில்லை. உன் மனதில் ஏற்பட்ட சோர்வு தான் அதை வேறுபட்டதாக காட்டுகிறது. அந்த சோர்வு மெதுவாக மறைந்துவிட்டால் மீண்டும் அதே நம்பிக்கை உன் கண்களில் தெரியும். என் தங்கமே, ஒரு இரவு மிகவும் நீண்டதாக தோன்றலாம். அந்த இருள் முடிவில்லாதது போல கூட தோன்றலாம். ஆனால் காலம் வந்தால் சூரியன் உதிக்காமல் இருக்க முடியாது. அந்த உதயம் வந்தவுடன் அந்த இருள் முழுவதும் மறைந்து விடும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இந்த பயம் ஒரு இரவு மாதிரி. அது சில நேரம் மட்டும் இருக்கும். அதன் பிறகு உன் மனதில் மீண்டும் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் உன் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் மனிதனை மிகவும் ஆழமாக மாற்றும். அந்த தருணங்களில் அவன் தனது உள்ளத்தை புரிந்து கொள்வான். அவன் தனது வலிமையை உணர்வான். அவன் தனது பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பான். இந்த தருணமும் அப்படிப்பட்ட ஒரு தருணம்தான். இது உன்னை உடைக்க வரவில்லை. இது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்ற வரியுள்ளது. ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது ஒரு விஷயம் புரியும், இந்த பயம் தான் உன்னை இன்னும் உறுதியான மனிதனாக மாற்றியது என்று. என் தங்கமே, பயம் வந்தால் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த பயத்தை தாண்டி செல்லும் போது தான் மனிதன் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிப்பான். நீ அந்த வலிமையை கண்டுபிடிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை இன்னும் நிறைய அழகான தருணங்களை கொண்டிருக்கிறது.
அந்த தருணங்களை காண உன் மனம் மீண்டும் நம்பிக்கையுடன் எழுந்து நிற்க வேண்டும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், நீ நேற்று வரை நம்பிய அந்த முகம் இன்னும் உன்னுள் இருக்கிறது. அது மறைந்துவிடவில்லை. அது சில நேரம் மட்டும் அமைதியாக இருக்கிறது. மிக விரைவில் அது மீண்டும் உன் வாழ்க்கையில் வெளிச்சமாகி நிற்கும். அந்த நாளில் நீ உணர்வாய், இந்த பயம் வந்தது தவறு இல்லை, அதை தாண்டி நடந்தது தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்று. அந்த வெற்றி தான் உன்னை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அந்த வாழ்க்கையில் உன் முகம் மீண்டும் நம்பிக்கையுடன் பிரகாசிக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் மனதுக்குள் சொல்ல முடியாத ஒரு அமைதியான பயம் உருவாகும். அது வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. ஆனால் உள்ளத்தில் அது மெதுவாக நம்மை கேள்விகள் கேட்கச் செய்யும். நான் எடுத்த பாதை சரியா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் நம்பிய வாழ்க்கை உண்மையாக வருமா என்ற எண்ணங்கள் அலைபாய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் நேற்று வரை நம்பிக்கையுடன் பார்த்த முகமே இன்று சற்று பயமாக தோன்றலாம். அது அந்த மனிதன் மாறிவிட்டதால் அல்ல. அது நம் மனதில் ஏற்பட்ட சோர்வால் தான். மனம் மிகவும் சோர்ந்து போகும் போது உலகமே சற்று மாறிவிட்டது போல தோன்றும். என் தங்கமே, ஒரு கண்ணாடியை நினைத்து பார். அந்த கண்ணாடி தூசி படிந்தால் அதில் பார்க்கும் முகம் தெளிவாக தெரியாது. ஆனால் அந்த கண்ணாடி உடைந்து போய்விட்டது என்று அர்த்தம் இல்லை. அதை சுத்தம் செய்தால் மீண்டும் அதே முகம் தெளிவாக தெரியும். அதேபோல உன் மனமும். சில நேரங்களில் கவலைகள், சோர்வுகள், பொறுப்புகள் எல்லாம் சேர்ந்து மனதில் ஒரு தூசி போல படிந்து விடும். அந்த நேரத்தில் தான் நம்பிக்கை கூட மங்கலாக தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கை மறைந்து போய்விடவில்லை. என் தங்கமே, வாழ்க்கையில் பயம் வருவது மிகவும் இயல்பான ஒன்று. அந்த பயம் மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி. அது அவனை சிந்திக்கச் செய்யும். அது அவனை இன்னும் கவனமாக வாழச் செய்யும். அதனால் பயம் வந்ததற்காக தன்னை குறை சொல்ல வேண்டாம். ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை விழும். அந்த விழுதல் அவனை நிறுத்திவிடாது. மாறாக அது அவனை இன்னும் கவனமாக நடக்க கற்றுக் கொடுக்கும். சில நாட்களில் அந்த குழந்தை ஓட ஆரம்பித்து விடும். அதேபோல தான் வாழ்க்கையிலும். இன்று உன் மனதில் இருக்கும் இந்த பயம் உன்னை நிறுத்த வரவில்லை. அது உன்னை இன்னும் உறுதியான மனிதனாக மாற்ற வரியுள்ளது. என் தங்கமே, ஒரு மலைப்பாதையில் பயணம் செய்யும் போது சில நேரங்களில் முன்பக்கம் மங்கலாக தெரியும். பனி அதிகமாக இருக்கும் போது பாதை தெளிவாக தெரியாது. அந்த நேரத்தில் மனிதன் பயப்படலாம். ஆனால் அவன் அமைதியாக ஒரு அடியை வைத்தால் மெதுவாக அந்த பாதை தெளிவாகி விடும். அந்த பனி நிரந்தரமாக இருக்காது. சூரியன் மேலே வரும்போது அது மறைந்து விடும். அப்போது அந்த பாதை மிகவும் அழகாக தெரியும். அதுபோல தான் உன் வாழ்க்கையிலும் இந்த குழப்பம் ஒரு தற்காலிக பனி மாதிரி. நீ அமைதியாக முன்னே சென்றால் அந்த பனி மெதுவாக மறைந்து விடும். அதன் பிறகு உன் வாழ்க்கையின் பாதை மிகவும் தெளிவாக தெரியும். என் தங்கமே, சில நேரங்களில் நாம் மிகவும் நம்பிய மனிதர்களிடம் கூட பயம் தோன்றலாம். அது அவர்கள் தவறு செய்ததால் அல்ல. அது நம்முடைய உள்ளம் மிகவும் காயமடைந்ததால். ஒரு இதயம் காயமடைந்தால் அது மிகவும் எச்சரிக்கையாக மாறும். அது மீண்டும் காயப்படக்கூடாது என்று நினைத்து பயப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இதயம் மெதுவாக குணமடைந்த பிறகு மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிக்கும். அந்த குணமடையும் காலம் தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் கொஞ்சம் சிரமமாக தோன்றலாம். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. என் தங்கமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? எந்த இருளும் நிரந்தரமல்ல. எந்த பயமும் நிரந்தரமல்ல. காலம் சென்றால் எல்லாமே மாறும். நீ இன்று உணரும் இந்த பயம் நாளை ஒரு நினைவாக மாறிவிடும். அந்த நினைவைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். அந்த நாளில் நான் இவ்வளவு பயந்தேன் என்று நினைத்தால் கூட உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ இந்த பயத்தை தாண்டி வந்திருப்பாய். அந்த அனுபவம் தான் உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தி இன்னும் முழுமையாக வெளியில் வரவில்லை. அந்த சக்தி மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ
சந்திக்கும் ஒவ்வொரு சிரமமும் அந்த சக்தியை இன்னும் வலிமையாக்குகிறது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சந்தேகமும் உன் மனதை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஒரு நாள் அந்த சக்தி முழுமையாக வெளியில் வந்தால் நீ உன்னையே பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் இவ்வளவு வலிமையானவனா என்று உனக்கே தோன்றும். என் தங்கமே, அதனால் இப்போது வரும் பயத்தை வாழ்க்கையின் முடிவாக நினைக்க வேண்டாம். அது ஒரு சிறிய மேகம் மாதிரி. அந்த மேகம் சில நேரம் வானத்தை மறைக்கும். ஆனால் காற்று வந்தால் அது விலகி விடும். அந்த மேகம் விலகிய பிறகு வானம் மிகவும் அழகாக தெரியும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் இந்த பயம் விலகிய பிறகு உன் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி தான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை இன்னும் பெரிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, நீ நேற்று வரை நம்பிய அந்த முகம் இன்னும் உன் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறது. அது மாறிவிடவில்லை. உன் மனம் சோர்ந்து போனதால் மட்டும் அது பயமாக தெரிகிறது. மிக விரைவில் உன் மனம் மீண்டும் வலிமையாகும். அந்த நேரத்தில் நீ மீண்டும் அதே முகத்தை பார்த்து நிம்மதியாக சிரிப்பாய். அந்த சிரிப்பு ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல. அது ஒரு போராட்டத்தை தாண்டி வந்த மனிதனின் சிரிப்பு. அது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும் மனிதனின் சிரிப்பு. அந்த நாளில் நீ உணர்வாய், நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. சில நேரங்களில் அது அமைதியாக காத்திருக்கிறது. நாம் மீண்டும் அதை அழைக்கும் வரை. அந்த நம்பிக்கை மீண்டும் உன் வாழ்க்கையில் முழு ஒளியாகி நிற்கும். அந்த ஒளியில் உன் பயங்கள் அனைத்தும் மறைந்து விடும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையை மீண்டும் அமைதியாகவும் உறுதியானதாகவும் மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்களில் மனம் மிகவும் அமைதியாகவும் அதே நேரத்தில் மிகவும் கனமாகவும் தோன்றும். வெளியில் எதுவும் பெரிதாக நடக்கவில்லை போல இருக்கும். ஆனால் உள்ளத்தில் மட்டும் ஏதோ சொல்ல முடியாத உணர்வு எழும். அந்த உணர்வு தான் மனிதனை சிந்திக்க வைக்கும். அவன் தனது வாழ்க்கையை பற்றி ஆழமாக கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பான். நேற்று வரை மிகவும் உறுதியுடன் இருந்த மனமே இன்று சற்று தயக்கமாக மாறலாம். நேற்று வரை நம்பிக்கை அளித்த முகமே இன்று சற்று தூரமாக தோன்றலாம். அந்த உணர்வு வந்தால் மனிதன் தன்னை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிப்பான். நான் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று அவன் மனம் மெதுவாக கேட்கும். ஆனால் என் தங்கமே, அந்த கேள்விகள் வந்ததற்காக உன் வாழ்க்கை தவறான பாதையில் போகிறது என்று அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் அந்த கேள்விகள் தான் மனிதனை தனது உண்மையான பாதைக்கு அழைத்து செல்கின்றன. ஒரு இரவு மிகவும் அமைதியாக இருக்கும் போது மனிதன் வானத்தை பார்த்து சிந்திப்பான். அந்த இருள் அவனை பயமுறுத்தலாம். ஆனால் அதே இருளில் தான் நட்சத்திரங்கள் தெளிவாக தெரியும். பகலில் அந்த நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியாது. இருள் வந்த பிறகு தான் அவை நமக்கு தெரியும். அதேபோல வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வரும் அந்த இருள் தான் உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மைகளை காட்டும். அந்த உண்மைகள் தான் உன்னை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். என் தங்கமே, மனிதன் தனது வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது தவறு அல்ல. அது அவன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம். அவன் தனது வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பதால் தான் அந்த கவலை அவன் மனதில் வருகிறது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் தான் இருக்கும். அந்த விதை வெளியே இருந்து பார்த்தால் அது மறைந்து போய்விட்டது போல தோன்றும். ஆனால் அந்த இருளின் உள்ளே தான் அது மெதுவாக முளைக்க தயாராகி கொண்டிருக்கும். சில நாட்களில் அந்த விதை மண்ணை உடைத்து வெளியே வரும். அதன் பிறகு அது ஒரு சிறிய செடியாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி மெதுவாக நடந்தாலும் அது நிறுத்தமில்லாமல் தொடரும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீ இருளில் இருக்கிறாய் போல தோன்றலாம். ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையின் பயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் தங்களின் உள்ளத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் தான் மனிதன் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிப்பான். அந்த வலிமை வெளியில் இருந்து வருவதில்லை. அது உன் உள்ளத்திலிருந்தே வருகிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு சிரமமும் அந்த வலிமையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நதி தனது பயணத்தை தொடங்கும் போது அது மிகவும் சிறியதாக இருக்கும்.
அதன் வழியில் பல கற்கள் இருக்கும். சில இடங்களில் அது தடைபடும், சில இடங்களில் அது வழியை மாற்றும். ஆனால் அந்த நதி தனது பயணத்தை நிறுத்தாது. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தொடர்ச்சியான ஓட்டம் தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். கடலை அடைந்த பிறகு தான் அதன் பயணம் நிறைவடையும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அதுபோல தான். இப்போது நீ சந்திக்கும் இந்த உணர்வுகள் அந்த நதியின் பாதையில் இருக்கும் கற்கள் மாதிரி. அவை உன்னை நிறுத்த வரவில்லை, அவை உன்னை இன்னும் வலிமையாக்க வருகிறவை. ஒரு நாள் நீ இந்த காலத்தை திரும்பி பார்த்தால் உனக்கே ஆச்சரியம் வரும். அந்த நாளில் நான் இவ்வளவு குழப்பமாக இருந்தேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த நினைவு உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த குழப்பத்தை தாண்டி தான் நீ முன்னே சென்றிருப்பாய். அந்த அனுபவம் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த உணர்வும் நிரந்தரமல்ல. மகிழ்ச்சியும் மாறும், துக்கமும் மாறும், பயமும் மாறும். எல்லாவற்றையும் காலம் மெதுவாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் தான் வாழ்க்கையின் அழகு. அந்த மாற்றம் தான் மனிதனை வளரச் செய்கிறது. நீ இன்று உணரும் இந்த உணர்வு கூட நாளை ஒரு நினைவாக மாறிவிடும். அந்த நினைவைக் கண்டு நீ சிரிப்பாய். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ இன்னும் வலிமையான மனிதனாக மாறி இருப்பாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. அது சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். ஆனால் அது ஒருபோதும் முழுமையாக மறைந்து போகாது. நீ உன் மனதை மீண்டும் நம்பிக்கையுடன் நிறுத்தினால் அந்த நம்பிக்கை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி தான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும். அந்த வெளிச்சத்தில் நீ உன் பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பாதையில் நீ நிம்மதியாக நடக்க ஆரம்பிப்பாய். ஒரு நாள் அந்த பாதை உன்னை ஒரு அழகான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அந்த வாழ்க்கையில் உன் முகத்தில் மீண்டும் ஒரு அமைதியான சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு உன் உள்ளத்தில் இருந்த அனைத்து பயங்களையும் கடந்து வந்த ஒரு மனிதனின் சிரிப்பு. அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் மனிதன் சில நேரங்களில் நின்று விடுவான். அவன் கால்கள் நின்றாலும் அவன் மனம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். எண்ணங்கள் தொடர்ந்து வரத் தொடங்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றும் ஒன்றாக மனதில் கலந்து ஒரு சுமையை உருவாக்கும். அந்த சுமை சில நேரங்களில் மிகவும் கனமாக தோன்றும். அந்த நேரத்தில் மனிதன் தன்னையே பார்த்து வியப்பான். நேற்று வரை நான் இவ்வளவு வலிமையாக இருந்தேன், இன்று ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறேன் என்று அவன் மனம் கேட்கும். அந்த கேள்வி வந்தால் அது வாழ்க்கையின் தோல்வி அல்ல. அது ஒரு மனிதன் தனது உள்ளத்தை உணர ஆரம்பித்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, ஒரு மரம் வளரும்போது அதன் கிளைகள் மட்டும் வளரவில்லை. அதன் வேர்களும் அதே நேரத்தில் மண்ணுக்குள் ஆழமாக செல்கின்றன. அந்த வளர்ச்சி வெளியில் இருந்து தெரியாது. ஆனால் அந்த மறைந்த வளர்ச்சி தான் அந்த மரத்தை வலிமையாக்குகிறது. அதேபோல வாழ்க்கையிலும் சில வளர்ச்சிகள் வெளியில் தெரியாது. உன் மனதில் உருவாகும் அனுபவங்கள், உன் உள்ளத்தில் வரும் சிந்தனைகள், நீ அமைதியாக தாங்கும் சிரமங்கள், இந்த எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு வலிமையான மனிதனாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் மிகவும் சவாலாக இருக்கும். அந்த மாற்றங்கள் தான் வாழ்க்கையை முழுமையான ஒன்றாக மாற்றுகின்றன. ஒரு நாள் மழை பெய்யும், அடுத்த நாள் சூரியன் பிரகாசிக்கும். மழை இல்லாமல் பூமி பசுமையாக இருக்காது. அதேபோல் சிரமங்கள் இல்லாமல் மனிதன் வலிமையாக மாற முடியாது. நீ இன்று அனுபவிக்கும் இந்த உணர்வுகள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அது ஒரு பெரிய மாற்றமாக ஒரே நாளில் தெரியாது. ஆனால் காலம் சென்றால் அதன் பலன் தெளிவாக தெரியும். என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் தனது வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த ஒப்பீடு தான் மனதில் அதிகமான சோர்வை உருவாக்கும். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை இருக்கிறது. ஒரு மலர் காலையில் மலரும், இன்னொரு மலர் மாலையில் தான் மலரும். இரண்டும் அழகானவை தான். ஆனால் அவை மலரும் நேரம் மட்டும் வேறுபடும்.
அதேபோல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் சரியான நேரத்தில் தான் நடக்கும். அந்த நேரம் வருவதற்கு முன் சில காத்திருப்புகள் இருக்கும். அந்த காத்திருப்பு தான் மனதை சோதிக்கும். என் தங்கமே, காத்திருக்கும் அந்த காலம் வீணான காலம் அல்ல. அது உன் மனதை பொறுமையாக மாற்றும் காலம். அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும் காலம். ஒரு நதி தனது பயணத்தில் பல தடைகளை சந்திக்கும். சில இடங்களில் அது கற்களை தாண்டி செல்லும். சில இடங்களில் அது மெதுவாக வழியை மாற்றும். ஆனால் அது தனது பயணத்தை நிறுத்தாது. அந்த தொடர்ச்சியான பயணம் தான் அதை கடலுக்கு கொண்டு செல்கிறது. அந்த கடலை அடையும் தருணம் தான் அதன் முழுமையான வெற்றி. அதேபோல உன் வாழ்க்கையிலும் நீ தொடர்ந்து முன்னே சென்றால் உன் பயணம் ஒரு நாள் ஒரு அழகான நிறைவை அடையும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தனியாக இருக்கிறோம் போல தோன்றும். ஆனால் அந்த தனிமை கூட ஒரு பெரிய ஆசிரியன் மாதிரி. அது நமக்கு நம்மை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த அமைதியான நேரங்களில் தான் மனிதன் தனது உண்மையான எண்ணங்களை கேட்க ஆரம்பிப்பான். அவன் தனது வாழ்க்கையின் அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பான். இந்த தேடல் தான் மனிதனை உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அந்த தேடல் இல்லாமல் வாழ்க்கை வெறும் நாட்கள் போகும் ஒரு பயணமாக மட்டும் இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த எல்லா உணர்வுகளும் ஒரு காரணத்திற்காக தான். அது உன்னை ஒரு பெரிய உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த உண்மை உனக்கு தெளிவாக புரியும். அந்த நேரத்தில் நீ உணர்வாய், இந்த எல்லா சிரமங்களும் வீணாகவில்லை என்று. அவை உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றின. அவை உன் உள்ளத்தை இன்னும் கருணையுடன் நிரப்பின. அவை உன் மனதை இன்னும் வலிமையாக மாற்றின. என் தங்கமே, வாழ்க்கையின் அழகு என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் அது நிற்காது. அது தொடர்ந்து நகரும். அந்த நகர்வு தான் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். இன்று உன் மனதில் இருக்கும் சோர்வு கூட நாளை ஒரு புதிய நம்பிக்கையாக மாறலாம். இன்று உன் மனதில் இருக்கும் பயம் கூட நாளை ஒரு பெரிய தைரியமாக மாறலாம். காலம் மனிதனை மெதுவாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் சில நேரங்களில் நமக்கு தெரியாது. ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் இன்று வரும் உணர்வுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அவை எல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. நீ தொடர்ந்து முன்னே நடந்தால் வாழ்க்கை உனக்கு புதிய வெளிச்சங்களை காட்டும். அந்த வெளிச்சத்தில் உன் பாதை இன்னும் தெளிவாக தெரியும். ஒரு நாள் நீ அந்த பாதையில் நிம்மதியாக நடந்து கொண்டிருப்பாய். அந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கும் அமைதி மிகவும் ஆழமான ஒன்று இருக்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த அமைதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடி வந்த பதில். அந்த அமைதியில் தான் உன் உள்ளம் முழுமையாக நிம்மதியை கண்டுபிடிக்கும்.